ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் சங்கரா மீன் குழம்பு தான். நான் எப்படி வைக்கிறேங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா? மீன் குழம்புக்கு புளிக்குழம்புக்கு கறிவடகம் சேர்த்துக்கோங்க. கிராமத்துல எல்லாம் இந்த வெங்காயம் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு உருண்டையாக உருட்டி வச்சுருப்பாங்க. மீன் குழம்புக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கறிவடகம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்னா அது கூட வெந்தயம், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு எப்போதுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் அப்படியே கிடந்ததுன்னா அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கரைஞ்சி போணுச்சுன்னா மீனோட சூப்பராக இருக்கும். மல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க மீன் குழம்புக்கு. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது புளி, மிளகாய்த்தூள், சோம்பு, தேங்காய், பாதி தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன். நான் வறுவலுக்கு அரைச்சதுலேயே குழம்புக்கும் எடுத்திருக்கேன். மீன் குழம்பு, மீன் வறுவலுக்கு இந்த மாதிரி தேங்காய், சோம்பு, சின்ன வெங்காயம், பாதி தக்காளி சேர்த்து அரைச்சி விழுதாக சேர்த்திங்கன்னா கூடுதல் ருசி கிடைக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் வைப்பேன். கருப்பு புளி இல்லை, மீன் குழம்புக்கு கருப்பு புளி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பு புளி இல்லாதனால நான் வெள்ளை புளியாக தான் கரைச்சிருக்கேன். இந்த ரெட்டை கொதி வந்துருச்சு. இதுதான் மீன் குழம்புக்கு கரெக்டான இது. ரெட்டை கொதி வரணும். இந்த சமயத்தில் நான் மாங்காய் போடுறேன். மாங்காவோட தோல் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறதுனால மீன் போட்டதுக்கு அப்புறமா வெந்ததுன்னா மீன் உதிர்ந்துடும். அதுக்காக நான் மாங்காய் போட்டுக்கிறேன். வத்த குழம்பு, மீன் குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஒட்டு மாங்காய் தான் தங்கச்சி கொடுத்தா, அதை தான் சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சம் நபர் அதிகமாக வருவாங்க இன்றைக்கி, அதுக்காக நான் நிறையா மாங்காய் துண்டுகளை போட்டிருக்கேன். மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். சங்கரா மீன் ஒரு 5 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் கொதித்தாலே போதும். அதில் காரம், புளி எல்லாமே சேர்ந்துடும். மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்பமாக போட்டு கிளறக்கூடாது, லைட்டாக கிளறி விட்டிங்கனாலே போதும். எல்லா மீனையும் சேர்த்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப போட்டு கிளறினோன்னா மீன் உடஞ்சி போயிடும். ரொம்ப நேரம் மீனை போட்டதுக்கப்புறமா வேக வைக்கவும் கூடாது, மீனோட டேஸ்ட்டே மாறி போயிடும். சூப்பராக மீனும் வெந்திருக்கு, மாங்காயும் வெந்துட்டு குழம்பு ரெடி ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்ந்து வேறு லெவலாக இருக்குது. லாஸ்ட்டாக மல்லித்தலையை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொதிக்க வச்சோன்னா குழம்பு ஒரு மாதிரி ஆகிடும். இதுதான் கரெக்டான பதம் மீன் குழம்புக்கு. இந்த மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீன் வறுவலும் ரெடி ஆகிட்டுருக்கு. சாதமும் வடிச்சிட்டேன். நான் அடுப்பில் தான் வச்சு சாதம் வடிச்சிருக்கேன், குக்கரில் சாதம் வைக்கலை. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.